இருசனை தரன்னு பிடிச்சி இழுத்து ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஜீப்பு சீறி கிளம்பவும் செல்லம்மா வாயை பழந்துட்டு நின்றுட்டு இருக்கா. சோலை விதிர்த்து போய், பாத்தியா புள்ள, இந்த கிழவனுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் அப்படின்னு முணங்குறான். பாவங்க இருசன் அப்படின்னா அவ. சரி சரி கஞ்சியை ஊத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருந்த வாக்கியா நீரில் கையை கழுவ ஆரம்பிச்சான் சோலை. ஏனுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்டா செல்லம்மா. என்ன? இன்னைக்கு நம்ம குடிசை பக்கம் டாக்டருங்க வந்தாங்க. எல்லாரையும் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. என்னை மட்டும் தனியாக படுக்க வச்சு வவுத்த தொட்டு தொட்டு அழுத்தி பார்த்தாங்க. பையன் நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. பிறக்கு முன்ன எப்படிங்க தெரியும் ஆம்பளை பையன்னு அப்படின்னு நான் கேட்டேன். சிரிச்சாங்க. சோலையும் அதை கேட்டு சிரிச்சான். நான் தான் உன்னை போன வாரம் டவுனுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஒரு மெஷினுக்கு கீழே படுக்க வச்சப்பவே சொன்னேனே உனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு. நீ தான் நம்பலை. ஆமாம், எனக்கும் நம்ம ராணியம்மாவுக்கும் ஒரே மாசமாச்சே, அவங்களுக்கு என்ன குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு கேட்குறா செல்லம்மா. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே, பொம்பளை பிள்ளையா பிறக்கும், ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு உதற சுழிச்சு வருத்தப்பட்டா செல்லம்மா. நீ வந்து என்ன பிரயோஜனம்? தலையில் அப்படி இல்லை எழுதியிருக்கான் அந்த ஆண்டவன். இதாவது பொட்டையா இருந்தா இப்போ இருக்கிற ராசாவை காப்பாற்றலாம். ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அப்படின்னு சோலை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு வேன் வந்து நிற்க, அதுலேருந்து சோகமாக இறங்கினாரு தில்லைநாயகம். தள்ளாடிக்கிட்டே கைத்தடியோடு இறங்கினாரு திருமேனி தேவர். வேனோட பின்பக்கத்துலேருந்து கீழே இறக்கப்பட்டுச்சு பாண்டிக்குட்டியோட சடலம். அதை பார்த்துட்டு செல்லம்மா மயக்கம் வராத குறையா அலறத் தொடங்குறா. ஐயோ, என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் ராசா, என் ஐயா சிவலோகம் போயிட்டாங்கன்னு அலறிக்கிட்ட செச்சரை நோக்கி ஓடுறா செல்லம்மா. தில்லைநாயத்துக்கு பக்குங்குது. சோலை, முதல்ல அவளை பிடி. வாயு வயிறுமா இருக்கிறவ இப்படி அழலாமா? குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்ணுவ அப்படிங்கிற அவரோட கரிசனத்தில் நெகிழ்ந்து போகிறான் சோலை. ஓடி போய் செல்லம்மாவை தாங்கி பிடிச்சான். செல்லம்மாவை நெருங்கினாரு தேவர். தாய், நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, பொறுத்துக்க தாய். பாண்டிக்குட்டி என் பேரை மாதிரி. அவனுக்கு என்னையா இந்த கூட்டத்தில் வேற ஒருத்தர் இல்லை. நாங்களும் முடிஞ்ச மட்டும் முயற்சி செஞ்சோம், விதி விட்டு வைக்கல. தேவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே 100 கோடி கூட்டம் மெல்ல அங்கே சூழ ஆரம்பிக்குது. தேவர் திரும்ப வேணுக்குள்ளே ஏறிக்கிட்டாரு. தில்லைநாயகமும் கிளம்ப போன சமயம் சோலை அவரை நெருங்கி வந்து, ஐயா, நம்ம இருசனை போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, தெரியும் பாவி பையன், நமக்கே தெரியாம சிலோன் கேடியோடெல்லாம் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கிழவன் அப்படின்னு சொன்ன தில்லைநாயகமும் வேன்ல ஏற வேன் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. கூட்டம் பாண்டிக்குட்டியை சுமந்துக்கிட்டு தங்களோட குடிசைகளை நோக்கி நடக்க தொடங்குது. கோட்டப்புறத்து வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்திட்டு கீழே இறங்குனா அர்ச்சனா. அவளை நோக்கி ஓடி வந்தான் ஒருத்தன். இளைய மகாராஜா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு, வந்தா அழிச்சிட்டு வர சொன்னார் அப்படிங்கிறான். என்ன உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா அர்ச்சனா. அடையாளம் சொல்லியிருந்தாரு, அதை வச்சு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, உன் பேர் என்ன அப்படிங்கிறா. வடிவேலு. என்ன படிச்சிருக்க? பிஏ. பிஏவா அப்படின்னு அவ ஆச்சரியமா புருவத்தை வசத்துறா. அதே நேரத்துல அவ எதிர்பார்க்காத விதமா அவ தோள் மேல ரொம்ப அழுத்தமா ஒருத்தன் மோதிட்டு அவளை கடந்து போறான். ஸ்டூபிட் அப்படின்னு கத்துனவளுக்காக கொஞ்ச நேரம் நின்னவன் அவளை திரும்பியே பார்க்காம பதில் சொன்னான். நான் ஸ்டூபிட் இல்லை, என் மேல மோதின நீ தான் ஸ்டூபிட், போக போக தெரிஞ்சுக்குவ அப்படின்னு பேசிட்டு முகத்தை காட்டாம விறுவிறுன்னு நடந்து போயிட்டான். யாருப்பா இந்த ஆளு? வடிவேலு பக்கம் திரும்பினா அர்ச்சனா. தெரியாதுங்க, அப்பப்போ வருவாரு போவாரு. ஊர் பேர் தெரியாதவங்கெல்லாம் வந்துட்டு போக இது என்ன சத்திரமா சாவடியா கோபமா கேட்டா அர்ச்சனா. அதே நேரம் பெரிய ராணி பாண்டியம்மா இறங்கி வந்துட்டு இருந்தா. பாண்டியம்மாவோட பார்வை அர்ச்சனா மேல விழுது. வடிவேலு, யார் இந்த பொண்ணு? இளைய மகாராஜாவை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேக்கும், அவனை பார்க்கவா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருக்கும்போதே அங்க வந்தான் விசு. இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் பாட்டி, அண்ணனோட படத்தை பெருசா நல்லா வரைஞ்சு என் ரூம்ல வச்சுக்கணும்னு தோணுச்சு பாட்டி, அதான் வர சொல்லிருந்தேன் அப்படிங்கிறான். பாண்டியம்மாளோட மூச்சுல லேசா உஷ்ணம். உன் பேர் என்னம்மா? அர்ச்சனா. இங்க பார்த்து நடந்துக்கணும், உன்னை பத்தி ரிப்போர்ட்ஸ் வரக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் இங்க உண்டு, ஜாகிரதை. பாண்டியம்மா அங்கேருந்து கிளம்பி போகவும், நீங்க வாங்க மேடம் அப்படின்னு ஒரு புது மரியாதையோட அர்ச்சனா பக்கம் திரும்பினா விசு. அறைக்குள்ள நுழைஞ்ச அர்ச்சனா கதவை மூடிட்டு ஓடி வந்து அவனை கட்டிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஏய் அர்ச்சனா, என்னம்மா இதெல்லாம், ஏன் அழற? பயமா இருக்கு விசு. பயமா?
உனக்கா அப்படிங்கிறான். எனக்கு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு விசு, நான் விதவை ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓன்னு அழறா. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா விசு, இந்த பிரச்சனையில நாம இன்னும் பிள்ளையார் சொல்லிய கூட போடல, அதுக்குள்ள எனக்கு மிரட்டல்னா உங்களை அவங்க எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? அர்ச்சனா, அப்ப எதிரி முழிச்சுக்கிட்டான்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறான் விசு. இத முழிச்சுக்கிட்டதான் எடுத்துக்க முடியாது விசு, அவங்க மிரட்டல் துணிய வேற. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தினால அவங்க என்ன மிரட்டலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு என்ன? இந்த சமஸ்தானத்துக்கு தேவை தலையாட்டி பொம்மைங்க, என்ன மாதிரி கூர்மையான பொண்ணுங்க இல்ல. அந்த தலையாட்டி பொம்மைங்களை கூட அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் அந்த கொடுமையை சாமி பேர்ல ஏத்தி ஒரு உதவி மாதிரி வேற செய்வாங்க. ஜகஜால கில்லாடிங்க அப்படின்னா. நீ என்ன சொல்ற? உங்க அம்மா சொன்னது மறந்து போச்சா உங்களுக்கு? உங்க அம்மா என்ன ராஜ பரம்பரையில வந்தவங்களா? எங்கேயோ ஒரு மூலையில கடந்த என்ன இந்த சமஸ்தானத்து ராணியாக்குனது அந்த வீரநாட்டார் தான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, மறந்து போச்சா? நெத்தி சுருங்க யோசிக்க தொடங்குனா விசு. உங்களுக்கும் அவர் தான் பொண்ணு பாப்பாராமே, இவர் என்ன சாமியாரா இல்ல புரோக்கரா? விசு, ஏகப்பட்ட சதிகளை சடங்குகளாவே மாத்திட்டாங்க இவங்க. இந்த விஷயத்துல உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் கண் திறந்தாதான் நமக்கு நல்லது. அவங்க ஆதரவு இல்லாம, அவங்க நம்பிக்கையை பெறாம நம்மால எதையுமே செய்ய முடியாது. வாஸ்தவம் தான் அப்படின்னு சொன்னவன், ஆமா செல்லம்மா பத்தி ஏதோ விசாரிக்க சொன்னிய, எதுக்கு? அவளை பத்தி பாண்டிக்குட்டி சொன்னதுக்கும் நம்ம பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. பாண்டிக்குட்டி உங்க அண்ணி பத்தியும் சொல்ல வாயெடுத்தான், ஆனா அதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. செல்லம்மால சமஸ்தானத்தை விட்டே போக சொன்னான். செல்லம்மாளுக்கு பிறக்கிற ஆண் வாரிசாவது நல்லா இருக்கட்டும், அது இந்த சமஸ்தான எல்லையில பிறந்து அதுவும் 30 வயசுல சாகிற கொடுமை நடக்க வேண்டாம் அப்படின்னா. நான் தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்னு சொன்னான். அர்ச்சனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீ சொல்றதுல எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. எனக்கு ஓரளவு புரியுது விசு. உங்க அன்னிக்கும் 8 மாசம், செல்லம்மாவுக்கும் 8 மாசம். செல்லம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறக்க போறது உறுதி. அந்த குழந்தை இங்கேயே பிறக்க போறதும் உறுதி. அந்த குழந்தை இங்க இருந்தா அதோட அதிகபட்ச ஆயுசு 30 வருஷம் தான், அதாவது உங்களை மாதிரி. அந்த குழந்தைக்கு 30 வருஷம் ஆயுள்னா அது உங்களை மாதிரி ராஜா வாரிசா பிறந்தாதானா? ராஜா வாரிசா ஆக்கிட்டாலும் அதுக்கு 30 வருஷம் ஆயுள் தானே. நீ என்ன சொல்ற? உங்க அன்னிக்கு பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையா இருந்தா அது இடம் மாறி செல்லம்மா கிட்டையும், செல்லம்மாளோட ஆண் வாரிசு உங்க அன்னிக்கிட்டையும் வரும். நிஜமாவா? இதெல்லாம் நிஜமாக போற யூகங்கள் விசு. சாபப்படி உங்க குடும்பத்துல தான் பெண் குழந்தையே பிறக்க முடியாதே. மை காட், நீ சொல்றத பார்த்தா நான் கூட ராஜவாரிசா இருக்க சந்தர்ப்பம் இல்லாத மாதிரி தெரியுதே. நோ, பொண்ணு பிறந்தாதான் இந்த சிக்கல். ஆண் வாரிசுனா இடமாற்ற வேலைக்கே வாய்ப்பில்லை. நீங்க உங்க அம்மாவோட வயிற்றுல இருக்கிறப்ப ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிற விஞ்ஞான வசதிகள் இல்லை. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஸ்கேன் இருக்கு, அது மூலமா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி திட்டம் திட்டுறாங்க. இந்த திட்டம் எப்படியோ பாண்டிக்குட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மைதான் அர்ச்சனா, இதுக்கு முந்தி இந்த சமஸ்தானத்துல பெண் குழந்தைங்க பிறக்காம இல்லை, ஆனா பிறந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, அதாவது கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப ஏன் அப்படி செய்யாம இடமாற்றம் செய்ய போறாங்கன்னு தெரியலையே. ஒரு வாரிசு செத்து போச்சுன்னா இன்னொரு வாரிசு தயாராயிரணும். உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரிசு வர்றதும் வராததும் விதியை பொறுத்தது. அதனால எச்சரிக்கையா அன்னைக்கு பிறக்க போறத வாரிசா நிலைநிறுத்திக்க பாக்குறாங்க. இந்த வாரிசுகள் தான் எதிரிகளோட ஒரே புடி. பிஞ்சு வாரிசுகள் வளர்ந்து பெரியவங்களாகிற வரைக்கும் இவங்க ராஜ்யம்தான். இவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதால ராணிகளும் இவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எங்க அம்மா பாட்டிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? எந்த தாயும் இந்த மாதிரி கொடுமைக்கு இடம் தர மாட்டா விசு. அதனால சாபங்கிற போர்வையை போத்தி இந்த காரியங்களை ரகசியமா தான் செய்யறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சாபத்தால நடக்கிற விஷயங்கள் இது எல்லாமே. அவங்களுக்கு இந்த சதியோட நிழலை பத்தி தெரியக்கூட நியாயம் இல்லை. அர்ச்சனா, ஆணோ பொண்ணோ யாரா இருந்தா என்ன, அவங்கள 30 வயசுல கொன்னுட்டா இவங்க நினைச்சபடி நடக்காதா என்ன? எதுக்காக பெண்கள் விஷயத்துல மட்டும் இவங்களுக்கு இவ்வளோ எச்சரிக்கை? பெண்ணா இருந்துட்டா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு விசு. ஒரு பொண்ணை 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்க முடியாது. நடுவுலையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும். வேற ஒரு சமஸ்தானத்திலேருந்து வர்ற மாப்பிள்ளைய வேற சமாளிக்கணும். அதனாலதான் பிறந்த உடனேயே பைசல் பண்ணிடுறாங்க. வெளி உலகத்துக்கு பொண்ணே பிறக்காது, பிறந்தாலும் நிலைக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பிறக்கிற பொண்ணு தான் அந்த மூங்கில் பெட்டியை திறந்து பார்க்கணுங்கிறதுலையும் ஏதோ மர்மம் இருக்கு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அது தெரிஞ்சிடும்.
வாரிசுகள் தான் இவங்களோட பிடின்னு சொன்னீங்க. இப்போ நான் தான் வாரிசு. என்னை வச்சு இவங்க என்ன சாதிக்க முடியும்? உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னா இவங்க பார்த்து தீர்மானிக்கிற பொண்ணை கல்யாணம் செஞ்சுப்பீங்களா? மாட்டேன். அப்போ அதுவே ஒரு சாதனை இல்லையா? வர்ற பொண்ணும் அவங்களுக்கு விசுவாசமாக நடந்துக்குவா. மரண பயம் இருந்தாதான் நீங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குவீங்க. மீறி தன்னிச்சையாக அதிகாரம் பண்ணாலும் 30 வயசு வரைக்கும் தான் உங்கள் ராஜ்யம். அதுக்கு பிறகு சாபத்து மேலே பழியை போட்டுட்டு உங்களை தீர்த்து கட்டிடலாம். உங்கள் வாரிசு வளர்ந்து உலகம் தெரிய நாளாகிற வரை அவங்க வச்சது தானே சட்டம். புரியுது, இப்போ ஓரளவு நல்லாவே புரியுது. ஆமாம், எதிரின்னு இந்த அரண்மனையில் நான் யாரை சொல்ல அப்படின்னு கேட்டான் விசு. நான் கேட்குற கேள்விக்கு பதிலை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதுலேருந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரி கேளு. ஆமாம், யார் இந்த தேவர்? அப்போது வெளியில் கதவு தட்டப்படுற சத்தம் கேட்குது. விசு போய் கதவு திறக்கிறான். திறந்துக்கிட்ட கதவுக்கு அப்பால தேவர். தேவரை பார்த்த விசுவுக்கு லேசான அதிர்ச்சி. எதன் பொருட்டும் இது வரைக்கும் தன்னோட ரூம் பக்கம் வராத தேவர் இன்னைக்கு வந்திருப்பது அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. உள்ளே வரலாமா இளைய மகாராஜா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே வந்தவர் அர்ச்சனாவை பார்த்து இதமாக புன்னகைக்கிறார். அர்ச்சனா அவரை பார்த்து மரியாதையாக எழுந்து நிற்கவும் அதால் கவரப்பட்டவர் போல கையை அசைச்சு நீ உட்காந்துக்கம்மா அப்படிங்கிறார். பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன். கார்வார் கருணாகரமூர்த்தி எல்லா விவரத்தையும் சொன்னார். பல வருஷமாக நீங்கள் ஒருத்தர் காதலிக்கிறீங்களாமே அப்படின்னு கேட்டவர் அர்ச்சனா பக்கம் பார்வையை விட்டுட்டு நான் ஒன்றும் காதலுக்கெல்லாம் எதிரி இல்லை, அதனால் உங்கள் உணர்ச்சிகளை நான் மதிக்கிறேன். இந்த சமஸ்தானத்துக்கும் இளைய மகாராஜாவுக்கும் நல்ல பொண்ணாக தேடுற வேலையும் மிச்சம். ஆனால் இந்த சமஸ்தான சாபம் பற்றி உனக்கு தெரியும் தானேம்மா? தெரியுங்க. தெரிஞ்சம்மா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற? அதுக்கு பேர் தாங்க காதல். அர்ச்சனாவோட அந்த ஒத்த வரி தேவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப சந்தோஷம்மா, உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இந்த சமஸ்தான வாரிசுகள் பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்டு. அடுத்தவன் பொண்டாட்டியை கூட பெண்டாடி கழிச்சது உண்டு. ஆனால் ஆசாபாசத்தோட யாரையும் காதலிச்சதில்லை. அதை செஞ்ச முதல் நபர் விசுங்கிற இந்த இளைய மகாராஜா தான். அதுக்காகவே எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், அதை சொல்ல தான் வந்தேன் அப்படின்னவர். ஆனால் ஒரு விஷயம் அப்படிங்கிறார் மறுபடியும். இது காது வச்ச மாதிரி நடக்கணும். பெரிய ராணிக்கு தெரியவே கூடாது. வீர நாட்டார் உதவியோட பெரிய ராணி தன்னோட உறவில் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னவர் அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகுறாரு. விசு முதல் முறையாக தேவரை நன்றியோடு பார்த்தான். வாசல் வரைக்கும் போனவர் ஏனோ மெல்ல திரும்பி வந்தார். அவரோட கண்களில் நீர்த்திர. தம்பி, இந்த பொண்ணு வர்ற நேரமாவது நல்லா இருந்து உங்களுக்கு தீர்க்காயில தரட்டும். என்னோட கண்கள் மரணங்களை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு. நீங்கள் வாழ்கிறதையாவது நான் பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டும் உங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியலை, உங்களையாவது காப்பாற்றி காட்டுறேன். நான் சொல்கிற சில விஷயங்களை நம்பி சில நல்ல காரியங்களை செய்யணும், செய்வீங்களா அப்படின்னு உருக்கமாக கேட்குறாரு தேவர். பிறகு எப்பேற்பட்ட பாவத்துக்கும் பரிகாரம் உண்டு, ஆனால் ஒரு பொண்ணோட கற்புக்கு களங்கத்தை உண்டு பண்ணினா அதுக்கு பரிகாரமே கிடையாது. உங்கள் முன்னோர்களில் பலர் அந்த தப்பை நிறையவே பண்ணிட்டாங்க. அதுலேயும் வஞ்சியம்மாங்கிற பொண்ணுக்கு அவங்க செஞ்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீ ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணோட வேதனை இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். வஞ்சியம்மா கதையை கேட்டினா சாபத்தோட ஆழமும் அகலமும் உனக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சாதான் உன்னால் அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட தாலி பிச்சை கேட்க முடியும். இந்த சமஸ்தானத்துக்கு மருமகளாக வந்த எந்த பொண்ணும் அதை செய்யலை, நானும் செய்ய சொல்லலை. ஆனால் ஒன்றை செய்ய சொல்கிறேன், அதை செஞ்சால் அவள் மனசு இறங்கி தாலி பிச்சை போடுவான்னு என் மனசு சொல்லுது அப்படின்னு அவர் பேசி முடிக்கவும் அர்ச்சனா விசுவை விளக்கிக்கிட்டு தேவரோட எதிரில் போய் நிற்கிறா. அவரை வாஞ்சியா பார்த்துக்கிட்டு ஐயா, யார் இந்த வஞ்சியம்மா? நீங்கள் அந்த கதையை சொல்லுங்க அப்படிங்கிறா. அது ஒரு சோக கதைம்மா, எனக்கு கூட சரியாக சொல்ல வராது. நீ விஷ்ணு சித்தனை போய் பாரு. என்னை விட வயசில் பெரியவன் விஷ்ணு சித்தன், சிநேகிதன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அவனை பாருங்க, நான் வரேன் அப்படின்னு தேவர் அங்கேருந்து விலகி போகவும் அர்ச்சனா விசு பக்கம் திரும்பினா. யார் தேவர்னு கேட்டியே, விட கிடச்சிருச்சா அப்படின்னா. தேவர் எப்படிப்பட்டவர்னு தான் தெரிஞ்சிருக்கு, யாருன்னு இன்னும் தெரியலை. ஆனால் அதெல்லாம் எதுவும் முக்கியமில்லை விசு. ஆரம்பத்தில் இந்த மர்மங்களுக்கெல்லாம் தேவர் தான் காரணமோன்னு ஒரு சந்தேகம் தோணுச்சு. இப்போ அவர் பேசினதுக்கப்புறம் அது அழிஞ்சு போச்சு. வாங்க நம்ம போய் விஷ்ணு சித்தனை பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்போ செல்லம்மாவை? அவளையும் தான். விஷ்ணு சித்தனையும் செல்லம்மாவையும் தேடி 100 குடி குடியிருப்பு பக்கம் வராங்க நம்ம அர்ச்சனாவும் விசுவும். இந்த பக்கமெல்லாம் நான் வந்ததே கிடையாது அர்ச்சனா அப்படின்னு விசு சொல்லிட்டு இருக்கும்போதே
தென்னை மரத்தில் கல் இறக்க ஏறின ஒருத்தன் விசுவை பார்த்துட்டு சர்ன்னு கீழே இறங்கினான். வணக்கம் இளைய மகாராஜா, வணக்கம்மா அப்படின்னு பெருசாக கும்பிடு போட்டான். கும்பிட்டவன் உற்சாகமாக குடிசைகள்லாம் இருக்க பகுதியை நோக்கி ஓடுறான். போச்சு அர்ச்சனா, இவன் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர போகிறான். உபசரணையாலேயே நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு விசு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ராசா, எங்கெங்க இவ்வளோ தூரம்? ராசா, என் குடிசைக்கு வரணும். ராசா, தேனும் தனமாவும் தின்னணும். மழையே சரியா இல்லை. ராசா கால் போட்ட நேரம் மழை வரும் போல தெரியுது. பலரும் பல தினசா பேச ஆமோதிக்கிற மாதிரி வானத்தில் மின்னல் வந்து பந்தல் போட தொடங்குது. இடி சத்தம் காதை பழக்க தொடங்குது. அர்ச்சனா, பெரிய மழையா வரும் போல இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டே அர்ச்சனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு குடிசைக்குள்ள நுழைஞ்சான் விசு. உள்ள வாங்க ராசா, வந்து குந்துங்க. கூப்பிட்டது சோலை தான். சோலையை பார்த்த விசுவுக்கு அவன் யாருன்னு தெரியல. என்ன தெரியலைங்களா ராசா? நான் தான் சோலை, தில்லைநாயகம் ஐயாவுக்கு நல்ல பரிச்சயமானவன். அப்படியா? இவன் என் பொண்டாட்டி செல்லம்மா. பக்கத்தில் மண்பான தயிரில் வெண்ணெய் கடைஞ்சிக்கிட்டு இருந்த செல்லம்மா விசுவை பார்த்துக்கிட்டே கர்ப்ப வயரோட சிரமப்பட்டு எழுந்துக்கிறா. அர்ச்சனாவுக்குள்ள மின்சாரம் பாயுது. ராசா வந்த நேரம் எக்கு தப்பா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சிரமத்துக்கு மன்னிக்கணும்னு நெளிஞ்ச சோலை இந்த மழைக்கு சூடாக ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். ராசா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடினா வெளியில். தனிச்சு நிற்கிற செல்லம்மாவை வாஞ்சையா பார்த்தா அர்ச்சனா. அர்ச்சனாக்குள்ள சட்டுன்னு பாண்டிக்குட்டி சாகிற சமயம் சொன்னது நினைவுக்கு வருது. அதை அப்படியே சொல்லிடுவோமா அப்படின்னு யோசிச்சவ அதுக்கு இது நேரம் இல்லை அப்படிங்கிற முடிவோட செல்லம்மாவை பார்த்து ஸ்நேகிதமாக சிரிச்சா. நான் தான் அவங்க தம்பி பாண்டிக்குட்டியை மதுரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போனேன். இருந்தும் காப்பாற்ற முடியலை. பாண்டிக்குட்டி சாகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னா. என்னங்க சொன்னான் என் தம்பி அப்படின்னு ஆர்வத்துடிப்போட முன்னாடி வந்த செல்லம்மா கிட்ட நேரம் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவ, ஆமாம் விஷ்ணு சித்தன் எங்கே இருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. யாரு? கிறுக்கு தாத்தாவா? அவருக்கு அப்படி ஒரு பேரா? ஆமாம், எப்போ பாரு பாட்டு படிச்சுட்டே இருப்பார். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்துவார். ஏன்? யாருக்கு தெரியும். ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா பொறுக்க மாட்டார். தினம் ஒரு வீட்டில் சாப்பிடுவார். அவர் எங்களுக்கு ஒரு பொதுவான மனுஷன். அவரால் தான் நாங்கள் இப்போ மானத்தோடு பிழைக்க முடியுதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். அவருக்கு குழந்தை குட்டிங்க யாரும் இல்லையா? இருக்காங்க, நல்ல வசதியான நிலைமைக்கு போயிட்டாங்க. உங்கள் கூட்டத்தில் கூட ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருக்கா? இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் கூட்டத்தவங்க இப்போ பள்ளிக்கூடம்லாம் போகிறாங்க. அப்படி போகிறவங்க நல்லா படித்து பெரிய வேலைக்கெல்லாம் வந்துட்டா அந்தஸ்து தானாக வந்துட்டு போகுது. அப்படி யாராவது படித்தவங்க இருக்கீங்களா? கிறுக்கு தாத்தாவோட பசங்களே ஓரளவு படித்தவங்க தானே. அப்போது குடிசை வாசலில் கோணியை போத்திக்கிட்டு மழையில் நனைஞ்சபடி சோலை உள்ளே வந்தான். அவன் பின்னையே தள்ளாடலோட ஒரு வயசான கிழவர். வா சித்தா வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டே அந்த கிழவனை உள்ளே அழைச்சிட்டு இருந்தான். செல்லம்மா அதை பார்த்துட்டு உற்சாகமாக, நீங்கள் கேட்ட விஷ்ணு சித்தன் தாத்தாவே வந்துட்டாரு அப்படிங்கவும் தள்ளாடலோட உள்ள நுழைஞ்சான் விஷ்ணு சித்தன். நரைச்ச தாடி வழியா தலையை நனைச்ச மழை தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தது. மெல்ல உள்ள இருட்டு கூடு கட்ட தொடங்குனதை பார்த்து சிம்னி விளக்க ஏத்துனா செல்லம்மா. ராசா, கருப்பட்டி வாங்கலான்னு போனேன். சித்தன் தாத்தா தட்டுப்பட்டாரு. இளைய மகாராஜா உன் குடிசைக்கு வந்திருக்கிறாராம்ல அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு சொன்னேன். அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும்டான்னு சொல்லி பின்னாலேயே வந்துட்டாரு. சோலையோட பதிலை தொடர்ந்து விஷ்ணு சித்தன் பேச தொடங்கினான். ஆறு விஸ்வநாதர் ரூபசேகர கோட்டைப்புறத்தார் வந்திருக்கீங்களா? உங்கள் பாதம் எங்கள் குடிசையில் படலாமா? படக்கூடாதே. நீங்கள் பட்டு மெத்தையில் படுத்து தங்கத்தட்டில் சாப்பிட்ற ராஜாமார்களாச்சே. எப்படி இங்கே வர மனசு வந்துச்சு? அழகா எந்த பொண்ணாவது சிக்குவாளான்னு பார்க்க வந்தீங்களோ? இது யாரு? பட்டு ரோசா கணக்கா குட்டி? அர்ச்சனாவை பார்த்து கேள்வியை முடிக்கவும் விசுவுக்கு கோபம் நெத்தியை புடைக்க வைக்குது. ஏதோ சொல்ல வாயத்திறத்தை விட தோள் மேலே கையை போட்டு தடுத்தா அர்ச்சனா. விசு, உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த தாத்தா உங்கள் சமஸ்தான விஷயங்களில் தனக்குள்ளே எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டைரி. நாம் பக்குவமாக நடந்துக்கணும் அப்படின்னு அவன் காதோறும் கிசுகிசுத்தவ விஷ்ணு சித்தனை பார்த்து, பரவாயில்ல தாத்தா, நீங்கள் நல்லா திட்டுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறா. என்ன சொன்ன? நல்லா திட்டவா? ஆமாம், திட்டுங்க, நல்லா திட்டுங்க. உங்கள் வயிற்றறிச்சல் தீர்ற வரைக்கும் திட்டுங்க. பாதிக்கப்பட்டவங்க திட்ட தான் செய்வீங்க. பாதிப்பு ஏற்படுத்தினவங்க கேட்டுக்க தானே வேணும். நான் மாட்டேன். இனி நான் பேச மாட்டேன். மீறி பேசுனா நீங்கள் நாக்க அறுத்துடுவீங்க. நண்டு வடாகனுக்கு ஏற்பட்ட கதி தான் எனக்கும்.
அறுத்த நாக்க வெத்தலையில வச்சு ஊர்வலம் வேற எடுத்துட்டு வர செய்வீங்க. நான் மாட்டேன் அப்படின்னு திடீர்னு பெருசாக கத்திக்கிட்டு விஷ்ணு சித்தன் எழுந்து மழை பெஞ்சிட்டு இருக்க வெளியில ஓட ஆரம்பிச்சார். அதை பார்த்து அர்ச்சனா, இந்த தாத்தா இப்போ எங்கே ஓடினாரு அப்படின்னு கேட்குறா. வேண்டாம்மா, அந்த பெருசை விட்டுருங்க, அது ரொம்ப தங்கமான பெருசுங்க. சமயத்தில் இப்படி மரகாண்ட மாதிரி எதையாச்சும் பேசும். எங்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டொருத்தங்க இருக்காங்க. இருசன்னு ஒரு கிழவன், அவனும் இப்படித்தான் சதா புலம்புவான். இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கான். சோழ தன்னோட பேச்சில் யதார்த்தமா இருசன் பற்றி சொல்லவும் திடுக்கிட்டு போய் நிமிர்றான் விசு. என்ன சொல்ற நீ? நான் தான் கேஸை பெருசுப்படுத்த வேண்டாம், இது ஒரு ஆக்சிடென்ட்னு முடிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தேனே. அது என்னமோ தெரியாதுங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு எங்கள் கூட்டத்தவங்களுக்கு உங்கள் பேர்லெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தம். மாடு முட்டினது ஒரு யதார்த்தமான சம்பவம், அதை பெருசுப்படுத்திட்டாங்க. இருசனுக்கும் நாக்கு நீளம். விசு கைகளை பிசைஞ்சுக்கிறான். தனக்கு தெரியாமல் நடந்த அந்த சம்பவத்தின் பேரில் கோபம் உச்சியில் நெருடுது. மழை வெளியில் ஓஞ்சிருந்தது. கிளம்பலாமா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும் செல்லம்மா கருப்பட்டி தட்டி போட்ட சுக்கு காப்பி கொண்டு வந்து தரா. 2 பேரும் மறுக்காம அதை வாங்கி குடிக்கவும் குடிசையை சுற்றி வெளியில் கூடியிருந்த கூட்டத்துக்கு அது ஒரு வியப்பான விஷயமா இருக்கு. சாப்பிட்டுட்டு டம்ளரை தந்த அர்ச்சனா செல்லம்மால நெருங்கி, நான் கூப்பிட்டு விடுறப்ப அவசியம் வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னா. பெருசாக தலையாட்டினா செல்லம்மா. விசுவும் அர்ச்சனாவும் வெளியே வந்தாங்க. கூட்டம் விலகி வழிவிடவும் 2 பேரும் நடக்க தொடங்குறாங்க. ஒரு மரத்தடியில் விஷ்ணு சித்தன் தென்பட்டான். 2 பேரையும் பார்த்து எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சான். கையில் இருந்த கேமராவால் அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் பக்கத்தில் போகிறாங்க. என்ன தாத்தா, எங்கள் மேலே கோபமா என்ன அப்படின்னு கொஞ்சலாக கேட்குறா அர்ச்சனா. உன் பேரில் எனக்கு என்னம்மா கோபம் அப்படின்னு விஷ்ணு சித்தன். ஆமாம், நீ யாரும்மா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அர்ச்சனா தன்னோட பேரை சொல்லிட்டு, கூடிய சீக்கிரம் உங்கள் இளைய மகாராஜாவை கல்யாணம் செய்துக்க போகிறவ அப்படிங்கிறா. வஞ்சியம்மா சாபத்தில் வறுபட்டு கிடக்கிறவங்க அம்மா இவங்க சவகாசம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லவும், அது யார் வஞ்சியம்மா அப்படின்னு கேட்குறா. வஞ்சியம்மா கண்ணகியோட அவதாரம்மா அப்படிங்கிறாரு. தாத்தா, எனக்கு வஞ்சியம்மா பற்றி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது, சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டவக்கிட்ட, வஞ்சியம்மா கதை என்ன சாதாரண கதையா? அதை சொன்னால் நாக்கு துடிக்குமா அப்படின்னாரு. தேவர் தான் சொன்னார் உங்களுக்கு வஞ்சியம்மா பற்றி நல்லா தெரியும்னு. தேவன் சொன்னானா? நல்லது, சொல்கிறேன் அப்படின்னவர் ஒரு நீளமான மண்பாதையை அவங்களுக்கு காமிக்கிறார். இந்த மண்பாதையில் தான் அப்போதைய ராஜா வேங்கை ரூபசேகர கோட்டைப்புறத்தார் வருவார். அப்போ எனக்கு 6 வயசோ 7 வயசோ இருக்கும். கோவணம் தான் என்னோட உடுப்பு. அந்த வயசுலேயே நான் இந்த சமஸ்தானத்து பல்லக்கு தூக்கி ஆயிட்டேன். ராஜா எப்பவும் குதிரையில் தான் வருவார், ராணியம்மா பல்லக்கில் வருவாங்க அப்படின்னு சொன்ன விஷ்ணு சித்தன் தன்னோட நினைவுகளுக்குள்ள தானே திரும்பி நடக்க தொடங்கினான். கையில் விளையாட்டுத்தனமா திருக்க குச்சியோட கிளம்புன அவனோட அம்மா கூவி அழைக்கிறா. எலே ஓடு, ராணியம்மாவும் அவங்க பிள்ளைங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்களாம். இன்னைக்கு பல்லக்கு நம்ம முறை, போகாட்டி உன்னையும் உங்கள் அப்பாவையும் வாட்டுவாங்க, நீ போடா ராசா அப்படிங்கிறா. அந்த இளம் பிஞ்சு கால்கள் மண்பாதையில் ஓட தொடங்கின. எதிரில் பிரம்மாண்டமான அந்த அரண்மனையோட கட்டடம். வழிநடு தூண்களில் வேப்பண்ண விளக்குகள், சட்டியில் எண்ணெயோடையும் தோளில் குட்டி ஏனியோடையும் தர்மநாட்டான் விளக்குகளுக்கு எண்ணெய் போட்டு ஏற்றிக்கிட்டே போனான். ஓடுற விஷ்ணு சித்தனை பார்த்து, எலே வாண்டு, இன்னமா பல்லக்கு தூக்கு போகல, ஓடுறா, அங்கன ராசாராணி காத்து கிடந்தா உன் உடம்பு தோல் உறிஞ்சு போகும் அப்படின்னு கத்துனா தர்மநாட்டான். விஷ்ணு சித்தன் கால்களில் வேகம் மேலும் கூடுது. இருந்தும் பலன் இல்லை. எதிரிலேயே பல்லக்கு தூக்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ராணியோட பல்லக்க தூக்கிட்டு வந்த முத்துரங்கம் விஷ்ணு சித்தனை ஒரு முறைச்சான். அந்த முறைப்பு தாங்காம விஷ்ணு சித்தன் பல்லக்கோடு அவங்கள தொடர ஆலயத்தில் உடுக்கையோடு காத்து கிடந்தாரு பூசாரி அம்பலத்தார். பல்லக்குகள்லாம் வரவும் உரிமை மேலும் செரும்புது. திரும்புன்னு குதிரையோட குழம்பு சத்தம். ராஜா வேங்கை ராஜ ரூபசேகர கோட்டைப்புறத்தார் ஒரு குதிரை மேல ஒயிலா உட்கார்ந்துருக்கிறார். மற்ற குதிரைங்களில் யாரா உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒருத்தர் வெள்ளை வெழுக்க பரங்கி பழமாட்டம் இருக்கிறார். அடே வெள்ளக்கார துறடா, திருநெல்வேலி கலெக்டர் ஐயாவாம், நம்ம ராசாவுக்கு உயிர் சிநேகிதராம்ல. இப்படி பலவித பேச்சுக்கள் அங்கே. மகாராஜா வரணும், மகாராணி வரணும், இளைய மகாராஜா வரணும், தேவருங்க வரணும்னு கோயில் வாசல்ல உற்சாக வரவேற்பு அவங்களுக்கெல்லாம். 100 கோடி கூட்டத்து ஏழைப்பாழைங்க கோயிலை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு நடுவுல தீத்துண்டம் மாதிரி அதிப்பிரகாசமா தெரிஞ்சா ஒருத்தி தன்னோட வந்திருந்த வெள்ளக்கார துறைய பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டே யதார்த்தமா திரும்பின ராஜாவோட பார்வையில பட்டா அந்த மின்னல். யாருடா அவ? சந்நிதியிலேயே அவளை பத்தி தாக்கமா கேட்க பதில் அப்போதைய கார்வார் செவக்கொழுந்துகிட்டேந்து வருது. வஞ்சியம்மாங்க. ஆத்தாளோட திருநட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த சன்னதியிலேயே ஒருத்திக்கு வழி கண்டு பிறந்த பொண்ணு. பிறப்புல எல்லாருக்கும் தலை தான் முதல்ல வரும், இவளுக்கு கால் முதல்ல வந்தது. அப்படி வந்தா விசேஷம் அப்படின்னு சொல்றாரு சிவக்கொழுந்து. ராஜா தம் மோவாய வருட பூசாரி அம்பலத்தார் ராணி ரத்னாவதிய பார்த்தார். பூசைக்குன்னு வந்துட்டு இப்படி வேற கவனமா இருந்தா எப்படி அப்படின்னு கண்ணாலேயே கேட்டார். தீப தூபம் சந்நிதிக்குள்ள தூள் பறக்கிற சமயம் ராஜாவும் வெள்ளக்கார துறையும் வஞ்சியம்மா மேலேயே கண்ணா இருந்தாங்க. ஆனா அவளுக்கு இதெல்லாம் தெரியல. சந்நிதியில வேங்கை பொன்னியையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவ தோலை யாரோ தொடர மாதிரி ஒரு உணர்ச்சி. யாருது? திரும்பின அவளோட கண்கள்ல நடராஜன் அப்படிங்கிற நண்டுவாடாகன் தெரிஞ்சான். அவளை கூட்டத்தை விட்டு வெளியில வர சொல்லி சமைக்க கொடுக்கறான். வந்தவகிட்ட தான் திருநெல்வேலிக்கு போக போறதா சொல்றான். சமஸ்தானம் தாண்டி பட்டணம் பக்கமா போற? தப்பாச்சே. பெரியவங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? தெரியாது. சதுரகிரி மகாலிங்கமுத்த கும்பிட மலை பக்கம் போறதா சொல்லிட்டு போக போறேன். அப்படி என்ன அவசியம்? சுதந்திரம் கேட்டு வெளியில நாடே குமரிக்கிட்டு இருக்கு வஞ்சி. நாம இங்க இந்த சமஸ்தானத்துக்கு மூட்டை தூக்கிட்டு இருக்கோம். சரியான கிணத்து தவளைங்க நாம அப்படிங்கிறான். வடாகா, உன் பேச்ச கேட்டா பயமா இருக்கு. சமஸ்தானத்துக்கு தெரிஞ்சா வாட்டி வதப்பாங்க. கவலை இல்லை வஞ்சி, நான் வரேன். எங்க அப்புவை கவனமா பாத்துக்க. ஆத்தா ஒரு செவிடு, அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பாதையில வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான் நண்டுவடாகன். வஞ்சியம்மா அவனையே பதப்போட பார்த்துருந்துட்டு திரும்பவும் கோயிலுக்குள்ள வந்து கூட்டத்தோட கலந்துக்கிறான். பூஜை முடிவுக்கு வந்துருந்துச்சு. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு தீப்பந்த வெளிச்சங்கள் திகுதிகுக்க பல்லக்குகள்ல ராணியும் இளைய மகாராஜாக்களும் ஏறிக்க கோயில் வளாகத்துல கூழுக்கு அலமோத தொடங்கி இருந்துச்சு கூட்டம். குதிரையில ஏறின ராஜாவுக்கு பாதுகாப்பா முன்னாடி தளபதி மாதிரி தாண்டவன் அப்படிங்கிறவன் போக குதிரைகள் குதி நடனம் போட்டது. ராஜாவோட பார்வை வஞ்சியம்மால தேடுது. வஞ்சியம்மா பலிபீடத்தின் பக்கத்துல நின்று கை கூப்பி வடாகனுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா. ராஜா அதை பார்த்துட்டு கார்வார திரும்பி அழைக்க கும்பிட்டு குழஞ்சுக்கிட்ட முன்னாடி வந்து நின்னா கார்வார் சிவக்கொழுந்து.